ஹாய் கைஸ், நான் தான் உங்களோட விஜிஸ்லே. நான் இப்போ ரியாலிட்டி ஆஃப் லைஃப்பை பற்றின ஒரு உண்மையை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் நடுவில் இருக்கீங்கன்னா, அவங்க எப்போ பார்த்தாலுமே உங்களை ப்ளேம் பண்ணிவிட்டு, நீங்கள் என்ன பண்ணாலுமே தப்பு தப்புன்னு சொல்லிட்டு உங்களை ஹார்ட் பிரேக் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட இல்லாத ஏதோ சில கேரக்டர்ஸ், சில டேலண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்குது. அதை பார்த்து அவங்க ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணுறதுனால அவங்களோட ஜெலஸை ஒரு ஆங்கர் ஃபார்மில் அவங்கள்ட்ட காட்டுறாங்க. அதாவது அதை மைண்டில் வச்சுட்டு அவங்க உங்ககிட்ட கோவப்பட்டுட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து ஒழுங்கான வேலையில் நீங்கள் க்ரோத் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்றது உண்மையாகவே அர்த்தம். ஏன்னா உங்களோட க்ரோத் பிடிக்காமலே அவங்ககிட்ட ஜெலஸ் ஆகுறாங்க. என்னதான் நீங்கள் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் கூட இருந்து ஹார்ட் பிரேக் ஆனாலுமே ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் நீங்கள் வந்து உங்கள் க்ரோத் வந்து ஒழுங்கான வேலை தான் போயிட்டுருக்கு. நீங்கள் கோல் வந்து கரெக்டாக ரீச் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இந்த செகண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க பாருங்க, ரொம்பவே டேஞ்சரஸான பீப்புள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன பண்ணாலுமே ரொம்ப எப்போ பார்த்தாலும் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீ தான் உன்ன மாதிரி யாருமே பெஸ்ட்டாக பண்ண முடியாது, உன்னால் மட்டும் எப்படி முடியுது, அந்த மாதிரி நீ தான் எல்லாத்தையும் பெஸ்ட், நீ தான் ரொம்ப இன்டெலிஜென்ட், அந்த மாதிரி உங்களுக்கு சில காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் என்ன ஆயிரும்னா, போக போக உங்கள் மைண்ட்லேயே ஒரு ப்ரைடாக ஃபார்ம் பண்ணிடும். ஆமாம், நான் தான் எல்லாமே, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி உங்களை அறியாமே ஒரு ப்ரைடு உள்ளே வந்துடும். அந்த மாதிரி ஒரு ப்ரைட் எப்போ உள்ளே வருதோ அதோட உங்கள் க்ரோத் எல்லாமே முடிஞ்சிடும். அதுவும் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவ்வளோ உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் பேட்டில் ஆஃப் ட்ராய் பற்றி. அந்த ட்ராய் என்ன ஆகும்னா, அந்த பேட்டில் ஆஃப் ட்ராய் பற்றி சொல்லணும்னா, 2 எனிமிக் நேஷன்ஸ் வந்து வார் எடுத்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போது 2 பேருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புள். 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான சைடு, அவங்களால டிஃபீட் பண்ண முடியாது. இந்த வார் வந்து வீக்ஸாவோ மந்த்ஸாவோ இல்லை, இயர்ஸாகவே போயிட்டுருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கும் அந்த வார். அப்போது ஒரு குரூப் ஆஃப் நேஷன், அந்த ஒரு நேஷன் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட் எனிமிக் நேஷன் கிட்ட போய், எங்களால் எதுவுமே முடியலை, கண்டிப்பாக எங்களால் ஒன்று டிஃபீட் பண்ண முடியாதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரண்டர் ஆன மாதிரி காட்டிட்டு, நீங்கள் உங்களை மாதிரி ஒரு பெஸ்ட்டான சோல்ஜர்ஸ் இருக்கிற நேஷனை நான் பார்த்ததே இல்லை, ரியலி நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் நினச்சா என்ன கண்ட்ரியை வேணால் டிஃபீட் பண்ணிடலாம், அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு, நான் உங்களை ஹானர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெயண்டான ஹார்ஸை வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்து அந்த நேஷனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நேஷன் கொடுத்த கிஃப்ட்டை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு தெருவாக அந்த ஜெயின் ஹார்ஸை வந்து ஊர்வலம் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஊர்வலம் கொண்டு போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தென் அவ்வளோ நாள் பேட்டிலில் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ண சோல்ஜர்ஸ் எல்லாருமே, நாங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டோம், இப்போ நம்ம எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குடிச்சிட்டு நல்லா படுத்து, அவங்க வந்து நல்லா குடிச்சிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே தூங்கினதுக்கப்புறமா அந்த ஜெயின் ஹார்ஸ்குள்ளேருந்து சோல்ஜர்ஸ் வராங்க வெளியே. அந்த நேஷனோட சோல்ஜர்ஸ் வந்து இந்த நேஷனோட எல்லாருமே மர்டர் பண்ணிட்டு அந்த நேஷனை கேப்சர் பண்ணிடுறாங்க. நமக்கு இதில் என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, கண்டிப்பாக இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்க அந்த நேஷனுக்கு வந்து ஏன் இப்படி ஒரு ஹார்ஸை கிஃப்ட் பண்ணுறாங்க, அதுவும் இவ்வளோ பெரிய ஜெயின் ஹார்ஸை ஏன் கிஃப்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளே எல்லா அறிவுமே இருக்குது. பட் ஏன் அவங்க யோசிக்கலை? அவங்க கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ஸ் இவங்க கண்ணை மறைச்சிருச்சு. இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம க்ரோத் ஆகிறத பார்த்து நம்மளை ப்ளேம் பண்ணிட்டு, நம்மளை கஷ்டப்படுத்திட்டு ஹார்ட் பிரேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தென் அவங்களுக்கே தெரியும், நம்ம என்னதான் ஹார்ட் பிரேக் பண்ணாலுமே, என்னதான் ப்ளேம் பண்ணாலுமே அவங்க வந்து அவங்களோட க்ரோத் வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு. அப்போ தான் அவங்க டக்குன்னு ஷிஃப்ட் ஆகி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து ப்ரைடை கொண்டு வராங்க. இவங்கெல்லாம் இந்த செகண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். இன்னொரு தேர்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க என்னன்னா, நம்ம க்ரோத் ஆகிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப நல்லது, இவங்க ரொம்ப க்ரோத் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ரோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த 3 கைண்ட் ஆஃப் பீப்புள். நீங்கள் இந்த மாதிரி ஜெலஸ் ஆகிற பீப்புள் நடுவில் இருக்கீங்களா? இல்லைனா உங்களுக்கு வந்து என்ன பண்ணாலுமே ஓகேன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுற பீப்புள் கிட்டே இருக்கீங்களா? இல்லைனா காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற பீப்புள் கிட்டே இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய்.